எங்க உற்சாகமுள்ள ஆவியினாலே ஆத்துமாவை திடப்படுத்த பலப்படுத்துங்க. கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உதாசீனமா இல்லாமல் எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வேண்டிய நன்மைகளை காண பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மே மாதம் கர்த்தர் நம்மை கடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தேவனுடைய திட்டங்களும் சித்தங்கள் நிறைவேற்றும்படியாய் இந்த நாளில் நம்மை பலப்படுத்துவாராக. தளர்ந்த கைகளை பலப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்துங்கள். இந்த நாளில் நம்மளை பலமடைய செய்யும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு வேண்டிய போஷாக்கான ஆகாரத்தை தருவாராக. எடுத்து வாசித்து நாம் ஆரம்பிப்போம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1, 2 வார்த்தைகள். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1, 2 வார்த்தைகள். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 1, 2 வார்த்தைகள். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் ஸ்தலத்தில் இருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சியோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலம் ஆவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆபத்து நாளிலே ஜெபத்தை கேட்கிறவர், தேவைகளின் நாட்களிலே ஜெபத்தை கேட்கிறவர், வறட்சியின் நாட்களிலே ஜெபத்தை கேட்கிறவர், வியாதியின் நாட்களிலே ஜெபத்தை கேட்கிறவர், இக்கட்டான சூழ்நிலை நேரத்திலே ஜெபத்தை கேட்கிறவர், சோர்ந்து சொக்கடிஞ்சிருக்கிற நேரத்திலே ஜெபத்தை கேட்கிறவர், சுற்றிலும் சத்துருக்கள் பாளையம் அடித்திருக்கையில் ஜெபத்தை கேட்கிறவர், இயலாமை என்று வரும்பொழுது ஜெபத்தை கேட்கிறவர், பலவீனத்தில் இருக்கும் பொழுதும் ஜெபத்தை கேட்கிறவர், தேவைகள் அதிகமா இருக்கும் பொழுதும் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். எஸ், எல்லா காரியத்துக்கும் ஒரு மனிதன் தேவனை சார்ந்திருக்க வேண்டும், நம்ப வேண்டும், ட்ரஸ்ட் பண்ண வேண்டும் என்றும் அவரை டிபெண்ட் பண்ண வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் சங்கீதக்காரன் எழுதார், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. எல்லா நாட்களிலும் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா எல்லா நாட்களும் நம்மால ஜெபிக்க முடியாமல் சோர்ந்து போகிறோம். சூழ்நிலைகளும், பிரச்சனைகளும், தேவைகளும், மன உளைச்சல்களும், பாரங்களும், கவலைகளும், கேள்விக்குறிகளும், சந்ததியாரை குறித்துள்ள காரியங்கள் எல்லாம், நாம் கேட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை சோர்ந்து போக பண்ணுகிறது. அந்த மனிதன் ஜெபிக்க கூடாதபடிக்கு சத்ருவானவன் அந்த மனிதனுடைய இருதயத்திலும் சரீரத்திலும் சில கலைகளை விதைத்து விடுகிறபடினாலே ஜெபிக்க முடியாதபடிக்கு அந்த ஒரு மனிதன் சோர்ந்து போகிறான். அப்பொழுது ஜெபம் கேட்கப்படாது. பிரச்சனையும் போராட்டம் வலுக்கத்தான் செய்யும். கர்த்தர் விரும்புகிறது ஜெபத்தை கேட்கிறவர். நான் ஜெபத்தை கேட்கிறேன். எந்த சூழ்நிலைகளிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளிலும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபிக்க வைப்பதும் பரிசுத்த ஆவியானவர், ஜெபத்தை கொண்டு போவதும் பரிசுத்த ஆவியானவர், ஜெபத்துக்கு பதிலை திரும்ப கொண்டு வரும் பரிசுத்த ஆவியானவர். அவன் நமக்கு ஒரே ஒரு பங்குதான் இருக்கு, ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம், ஜெபிக்க வேண்டும் என்கிற சிந்தை, ஜெபிக்க வேண்டும் என்கிற தீர்மானம், டிசையர், ஜெபிக்க வேண்டும் என்கிற விருப்பம், ஜெபிக்க வேண்டும் என்கிற ஆசை, ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம், ஜெபிக்க வேண்டும் என்கிற தீவிரமான எண்ணம், ஜெபிக்க வேண்டும் என்கிற திட்டம், ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும். இதான் நம்ம பட்சத்தில் இருக்கிறது. பாக்கி உள்ள காரியத்தை பரிசுத்த ஆவியானோ நமக்கு நடப்பிக்க ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலும் கெத்சமனே என்ற இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெபிக்க போகிறார். கெத்சமனே என்ற இடம் என்ன என்றால், ஒலிவ கொட்டைகளை பிழிகிற இடம். அதுக்கு அர்த்தம் அது இடித்து பிழிந்து எடுக்கிற இடம். அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து போகிறார். இயேசு கிறிஸ்துவோடு கூட 11 சீஷர்களும் போறாங்க. அந்த இடத்துல 11 சீஷர்களும் சோர்ந்து போயிடுறாங்க. கண்கள் சொருகி போகிறது, ஜெபிக்க முடியவில்லை. அவர்கள் தூக்கத்துக்குள்ளாக இழுத்து கொண்டு போகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த சூழ்நிலைகள் அந்த மனிதர்களுடைய ஜெபம் செய்ய முடியாதபடிக்கு ஒரு பலவீனத்தை கொடுத்து கண்கள்
சொருகி போகிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அங்கிருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த சூழ்நிலையிலும் தனக்கு மரணம் நேரிடப் போகிறது. தாம் தேவனை விட்டு பிரியப் போகிறேன். என்னை காட்டிக் கொடுக்கப் போகிறார்கள். ஆமென். மனிதனுடைய பாவங்களை சுமக்கப் போகிறேன். தேவனை விட்டு பிரியப் போகிறேன் என்று அறிந்திருந்தும் அவருக்கு கண் சொருகி போகவில்லை. அவர் மனம் தளர்ந்து போகவில்லை. அவர் உட்கார்ந்து அளவில்ல, புலம்பல. அவர் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சூழ்நிலைகளோ, எந்த விஷயங்களோ, எந்த விதமான பாரங்களோ ஒரு மனிதனுடைய ஜெப வாஞ்சிய, ஜெப அபிஷேகத்தை தடை பண்ணவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெபிக்கின்ற எண்ணம், ஜெபிக்கின்ற ஆசை, ஜெபிக்கின்ற விருப்பம், ஜெபிக்க வேண்டும் என்கிற திட்டம், ஜெபிக்க வேண்டும் தரிசனம் நமக்குரியது. அதிலே பிசாசோ இல்ல போராட்டமோ இல்ல பிரச்சனையோ உள்ளே வர வாய்ப்பில்லை. ஆனா இந்த எண்ணத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வார்த்தையை நாம் வாசித்து பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வார்த்தையை வாசித்து பார்ப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்கு வேண்டுதல் செய்கிறார். நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு போலும் தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அதான் அந்த பிரச்சனை போராட்டத்துள்ள போகும் பொழுது. என்ன செய்யணும் தெரியாத சூழ்நிலைகள். குழம்பி போய் இருப்போம். குழம்பி போய் இருப்போம். திக்குமுக்காடி போய் இருப்போம். மன உளைச்சலோடு இருப்போம். பாரங்களோடு இருப்போம். ஜெபிக்கிறதுக்கு வார்த்தையே வராது. ஜெபிக்கின்ற எண்ணமே வராது. ஜெபிக்கின்ற அந்த பிரசன்ஸே வராது. ஆனாலும் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாத நேரத்துல ஆவியான உதவி செய்து பிரைஸ் தி லார்ட். அந்த ஜெப தரிசனத்துக்குள்ள, அந்த ஜெப அபிஷேகத்துக்குள்ள, அந்த ஜெபத்தின் வழிகளுக்குள்ளாக கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க இந்த ஜெபத்தை அவர் சுமந்து கொண்டு போக ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஒரே ஒரு வார்த்தை தான். தேவன் இயேசு ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்துக்கு செவிசாய்ப்பவர். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வார்த்தை வாசிக்கும் பொழுது, என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்ய இயலாது, கூடாது, முடியாது. என்னை அல்லாமல் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அர்த்தம் என்ன? எப்பொழுதும் தேவனை அண்டிக் கொண்டிருக்கவன, எப்பொழுதும் தேவனை டிபெண்ட் பண்ணி, அவரே ட்ரஸ்ட் பண்ணி போக வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ளாக தேவன் உண்டாக்குகிறார். அதுக்கு அதுதான் அவருடைய திட்டம். எப்பொழுதும் தேவனை சார்ந்து கொண்டிருக்க வேண்டும். எப்பொழுதும் தேவனை நம்பிக்கொண்டு, எப்பொழுதும் தேவ சமூகத்திலே, அதுக்காக ஒரு ரூமுக்குள்ள போய் அடைஞ்சிருக்கிற ஜெபம் அல்ல. நாம் நடக்கும் பொழுதும், இருக்கும் பொழுதும், வாகனத்தை ஓட்டும் பொழுதும், வேலை செய்யும் பொழுதும் அந்த மனமும் சிந்தையும் அந்த பிரசன்னத்தோடு இருப்பதை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சிக்குள்ளாக, ஒரு முதிர்ச்சிக்குள்ளாக நாம் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த அந்த நடமாடும் ஜெபம், அந்த நடமாடும் ஜெபம். ஆமென். ஸ்தோத்திரம். அந்த ஜெப பிரசன்னத்துக்குள்ளேயே நாம் இருக்க வேண்டும். காரணம் நமக்கு எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதிர்ப்பு தான். எங்க பார்த்தாலும் ஆபத்து தான். எங்க பார்த்தாலும் மன உளைச்சல் தான். ஆனா அந்த நேரத்துல ஜெபிக்கக்கூடிய ஒரு சுபாவத்தை, அது ஒரு குணாதிசயமா, கேரக்டரா நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நம்முடைய உள்ளத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாஞ்சியும், ஜெப அபிஷேகமும், ஜெப சுபாவமும், அந்த கேரக்டரும் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த வாழ்க்கையில தேவன் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். ஒரு வினாடி போலும் தேவன் இடைவிடாமல் இருக்க மாட்டார். எல்லா வினாடியும் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருப்பார். பிரைஸ் தி லார்ட். நாம நினைக்கிற காரியங்கள் நம்மளை மேற்கொள்ளாது. ஆமென். நாம நினைக்கிற காரியங்கள் நம்ம மேற்கொள்ளாது. காரணம் ஜெபிக்கிற மனுஷனோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கிறது. வாசித்து பாருங்கள். சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 18, 19 வார்த்தையை வாசிப்போம். சங்கீதம் 145. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும். திரும்பவும் சொல்றார். ஏன் அந்த 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 ஜெபம் என்பது அந்த வேதனையில, அந்த துக்கத்தில, அந்த தேவைகளில, அந்த பாரத்திலிருந்து ஜெபிக்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட். உண்மையாய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, தரிசனத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும். ஆனால் பதில் தருகிறவர். என் ஜெபத்துக்கு, வேண்டுதலுக்கு பதில் தருகிறவர். இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து பதில் தருகிறவர் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஆமென். கர்த்தர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார், விடுவிக்கிறார், அற்புதம் செய்கிறார், அதிசயங்களை காண பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருபோதும் கர்த்தர் நமக்கு தூரமானவரே அல்ல. ஜெபிக்க 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 தேவ வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும்.
காரணம் அப்படித்தான் தேவனுடைய சிஸ்டம் அப்படித்தான் வச்சிருக்கார். நீ எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கணும். உன் தேவைக்காக ஜெபிக்கணும். உன் விருப்பத்துக்காக ஜெபிக்கணும். உன் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். காரணம் உன்னுடைய அந்த ஒவ்வொரு உறுப்பும், ஒவ்வொரு இன்னர், அவுட்டர் ஆர்கன்ஸ் எல்லாமே அந்த பிரசன்ஸ் ஆஃப் பிரேயர்ல வந்து நிக்கணும். காரணம் அதுல நீ பாவம் வாசமா இருக்கக்கூடாது. புதிய சிருஷ்டியான புதிய சபையில, புதிய மனுஷன்ல பிரசன்ஸ் ஆஃப் பிரேயர், பிரசன்ஸ் ஆஃப் ஹோலினஸ் இதுதான் இருக்கணும். வேற ஒண்ணும் வரக்கூடாது. ஜெபிக்கிற ஒரு மனுஷன் மேல, ஜெபிக்கிற மனுஷன் மேல எந்த விதமான பாவத்தின் கிரியைகளோ, இச்சையின் கிரியைகளோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. காரணம் ஜெப பிரசன்னம் ஒரு மனுஷன் நெருக்கி ஏவிக்கிட்டே இருக்கும். அந்த ஜெபத்தோடு இருக்கக்கூடிய மனுஷனும் தேவனும் தொடர்பிலே இருக்கிறாங்க. எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பாக்கியவான்கள். அவர் தேவனுடைய தொடர்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 126 அதிகாரம் 5ம் 6ம் வார்த்தையை வாசிப்போம். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். ஆ, அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த ம். அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைய நிலைமைய மாற்ற என் தேவனால முடியும். பிரைஸ் தி லார்ட். அவனுடைய நிலைமைகள் கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகளை மேல்மட்டமாக மாற்ற தேவனால முடியும். இருளான சூழ்நிலையை வெளிச்சத்துல கொண்டு வர தேவனால முடியும். இந்த சமூகமும் உலகமும் சகலமும் முடியாது நடக்காது அவ்வளவுதான் சொல்லுகிற நேரத்துல கர்த்தர் தமது வல்லமையோடு கூட இறங்க ஆரம்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். வல்லமையோடு கூட கர்த்தர் இறங்க ஆரம்பிக்கிறார். ஆமென். அந்த நிலைமைகளை மாற்ற என் தேவனால முடியும். பிரைஸ் தி லார்ட். தேவனால முடியும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமா அறுத்து களஞ்சியத்துல சேர்ப்பான். நிலைமைகளை மாற்ற என் தேவன் எப்பேற்பட்ட நிலைமையானாலும் சரி, ஜெபிக்கிற மனுஷனுக்கு அந்த நிலைமைகள் சாதகமாய் மாற்ற தேவனால முடியும். அவனுக்கு பிரச்சனையும் ஜெபிக்கிற மனுஷனுக்கு பிரச்சனையும் போராட்டமும் ஒரு பெரிய விஷயமே இல்ல. காரணம் அவன் பழகி போகிறான். அவன் பழகி பழகி அவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. ஜெபிக்க ஆரம்பிக்க கர்த்தர் காரியங்களை மாற பண்ணன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கும் காரியங்கள் மாறுதலை பண்ண 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 அவன் வாழ்க்கையில தடைகளை தான் அதிகமா விரும்புவான். போராட்டத்தை தான் விரும்புவான். அவன் வாழ்க்கையில எங்கெல்லாம் இருள் இருக்கோ அதைத்தான் விரும்புவான். சத்துருக்கள் எழும்புதான் விரும்புவான். காரணம் இவனுக்கு பழகி போச்சு. இவன் ஜெபிக்கும்போது கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். ஜெபிக்கும்போது கர்த்தர் வல்லமை வெளிப்படுத்த, ஜெபிக்கும்போது தடையை உடைக்கிறார். ஜெபிக்கும்போது சத்துருக்களை ஓட விடுகிறார். ஜெபிக்கும்போது சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படுகிறது. ஜெபிக்கும் பொழுது நன்மை உண்டாகுது. ஜெபிக்கும்போது வாசல் திறக்குது. ஜெபிக்கும்போது அவன் பிள்ளைகள் வசமாய் திரும்ப ஆரம்பிக்கும். ஜெபிக்கும் பொழுது சொத்து பத்துகள் பாதுகாக்க, ஜெபிக்கும் பொழுது ராஜாக்கள் கீழ்ப்படுகிறாங்க. ஜெபிக்கும் பொழுது ராஜாக்கள் கண்களை தய கிடைக்கிறது. இதெல்லாமே ஜெபத்தினாலே கொண்டு போகப்படுகிறது. சமூகத்துல இந்த உலகத்துல கூடிய எல்லா யூதர்களையும் ஒரு நாளில் கொல்ல வேண்டும் என்கிற சாத்தானுடைய திட்டம், யூதனை அழிக்க வேண்டும் என்கிற சாத்தானுடைய திட்டம். பிரைஸ் தி லார்ட். அது எஸ்தர் என்கிற ஒரு ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில, ஒரு ராணியுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறது. அவன் எல்லாமே காலகட்டத்தை முன்னகர்த்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பிசாசு இதெல்லாம் செய்வான்னு தெரிஞ்சுதான் மொர்தகாயின் அவன் மொர்தகாயுடைய சகோதரனுடைய பிள்ளைய அவன் 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 வளர்த்தி கொண்டிருக்கிறார் வீட்டுல. எஸ்தரை வளர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த தேசத்தை அடிமையா கொண்டு போகிறார். காரணம் என்னன்னா ஒரு பெரிய திட்டத்தை பிசாசு உருவாக்கும் தேவன் அறிந்துதான் இவர் தேவன் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அவன் இந்த ராஜாவுடைய மனைவி கோவப்பட்டு போன பிற்பாடு அவன் ராஜகுமாரத்துல எடுக்கிற நேரத்துல அவன் ஸ்தோத்திரம் எஸ்தரையும் கூட்டிட்டு போறாங்க. எஸ்தருடைய கண்கள்ல தேவனுக்கு தயை கிடைத்தபடியினாலே ராஜாவுடைய அரண்மனையில பிரவேசித்து ராணி ஆயிட்டு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவன் ராணி இருக்க நாட்கள்லாம் ஆமான் என்கிற ராணுவ தலைவன் எழும்பி யூதர்களை கொல்ல வேண்டும் என்கிற திட்டத்தை தீட்டி ராஜாவின் கையெழுத்தை வைத்து உலகமெங்கும் அவன் பறந்து சென்று கொடுத்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே என்ன நடக்கும்னு தெரியா. ராஜா கையெழுத்து வச்சாச்சு. கொல்ல வேண்டிய நாட்கள் நடந்தாச்சு. இனி அதை மாற்றுறதுக்கு யாரால முடியும்? மாற்று கருத்தே கிடையாது. ஒரு மனிதனாலும் ஒரு தேவர்களாலும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. கையெழுத்து வைத்ததுதான். கையெழுத்து வைத்ததுதான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். மொர்தகாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். எஸ்தரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி? 3 நாள் புசியாமல் குடியாமல் 3 நாள் புசியாமல் குடியாமல் எல்லா யூதர்களும் எஸ்தரும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள்? ராஜ சமூகத்திலே போக வேண்டும். அந்த ராஜ சமூகம் அரண்மனை திறக்கும் பொழுது ராணி எஸ்தர் போய் நிக்க வேண்டும். ராஜா செங்கோல் நீட்டணும். இது நடக்காத கதை. ராணி குறிப்பிட்ட நேரத்துல அப்பாயின்மெண்ட் எல்லாம் உள்ள போக முடியாது. ராஜா இடத்துல முன்னமே வாங்கி காத்திருந்து போனது இல்லாம நடக்காது. ராஜா
கொலைக்கு போலும் அஞ்ச மாட்டான், தூக்கு போட வைப்பான். அப்படிப்பட்ட நாட்களிலும் அந்த ஜெபம் பயங்கரமா எழும்ப ஆரம்பித்தது. தேசங்கள்லாம் ஜெபிச்சது. எல்லா யூதர்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமென். புசியாமல் குடியாமல் உபவாசத்தோடு கூட கர்த்தர் சமூகத்துல ஜெபித்த பொழுது சாத்தானுடைய தந்திரம், பிசாசின் தந்திரம், மரணத்தின் தந்திரங்கள் அங்கே வேரறுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென், 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 ஆமென். எஸ்தர் சொல்றா, நீங்க ஜெபிங்க, நான் ராஜ சமூகத்துக்கு போகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் என்னை அந்த இடத்துல கொண்டு போவார் என்று சொல்லி அவள் ஆமென் விசுவாசத்தோடு போய் அரண்மனை திறக்கும் பொழுது ராஜா அவளை பார்த்தபொழுது ராஜா கண்களிலே தேவன் தயை கிடைக்க வைத்தார். அந்த 3 நாள் ஜெபம் ராஜாவின் இருதயத்தை மாற்றினார். அவன் சட்டதிட்டங்களை அப்படி போக முடியாது, ரூல்ஸா தான். ஆனா சட்டதிட்டங்களை அவர் மாற்றுவார். பிரியமானவர்களே, உங்க ஜெபத்துக்கு தேசாதிபதிகளை மாற்றுவார், தேசத்தின் அதிகாரங்களை மாற்றுவார், சட்டதிட்டங்களை மாற்றுவார். அவன் தேசத்தில் இருக்கக்கூடிய இருளின் அதிகாரத்தை மாற்றுவார், ஜனங்களுடைய இருதயத்தை மாற்றுவார், விரோதமா நிற்கக்கூடிய சத்துருக்களுடைய இருதயத்தை மாற்றுவார். அவன் பொல்லாப்பை உடைப்பார், கோட்டைகளை தகர்ப்பார், இருளின் ஆதிக்கத்தை உடைப்பார், முடியாது என்று சொல்லக்கூடிய எதிர்ப்புகளை இல்லாமல் அழித்து போடுவார், எரிகோவை உடைப்பார், எரிகோ மதில்களை உடைத்து விடுவார், ஆகாபின் தலைகளை உடைத்து விடுவார், சத்துருக்கள் போராட்டத்தை நிர்மூலமாக்க. காரணம், ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுது. ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது பரத்திலிருந்து ஒத்தாசை வருது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாகால்களின் தீர்க்கதரிசிகள் 430 பேரும் ஆகாப் ராஜாவை நிற்கிறான். அந்த இடத்துல ஆமென், ஆமென், தேவ மனுஷனாக எலியா சொல்றான், ஆமென், ஸ்தோத்திரம், வானத்திலிருந்து அக்கினி இறக்கி பட்சிக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக ஒரு காளையை கொண்டு வந்து 12 சந்துகளாக வெட்ட வைக்கிறான். 12 கற்களை எடுத்து பலிபீடத்தை கட்டுகிறான். 12 சந்துகளாய் அவன் இந்த காளைகளில் இறைச்சிகளை வைக்கிறான். 12 குடம் நிறைய தண்ணீர் எடுத்து ஊற்ற ஆரம்பிக்கிறான். அதற்கு பிற்பாடு அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆமென். கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, உன்னதத்தில் வாசமா இருக்க தேவனே, எங்களுக்கு அக்கினி மூலம் பதிலை தாரும் என்று சொல்லும் பொழுது ஜெபித்து முடித்தோன்னு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி சகலதை பட்சித்து போட்டதான், தண்ணீர்களை நக்கி போட்டது, பலிபீடத்திற்கு எல்லா வஸ்துக்களையும் எரித்து போட்டது வேதத்துல வாசி. காரணம், அந்த ஒரு மனுஷனுடைய ஜெபம் பரத்து கேட்டி, இந்த ஒரு மனுஷன் ஜெபத்து கத்த செவி சாய்க்கிறானா, உங்க ஜெபத்து கத்த செவி சாய்ப்பார், உங்க ஜெபத்து கத்த செவி சாய்ப்பார். உங்களுக்கென்று வானத்திலிருந்து அக்கினி இறக்கப்படும், உங்களுக்கென்று சத்துருக்களை ஓட விரட்டுவார், உங்களுக்கென்று தேவைகள் அவை நிவர்த்தி செய்யப்படும், உங்களுக்கென்று இருள் நீங்கப்படும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது முடியாது நடக்கின்ற காரியத்துக்கு கர்த்தர் தமது வல்லமை வெளிப்படுத்த ஆரம்பிப்பார். பிரைஸ் தி லார்ட். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். வாசித்து பார்ப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 11 12 வார்த்தை வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 11 12 வார்த்தை வாசிப்போம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்துவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை அதுல 20ஆம் அதிகாரம் 1 2 வாசிக்கும் பொழுது யோசபாத் என்கக்கூடிய ஒரு தேவ மனிதன் ராஜா, அவன் அமைதியா இருக்கிற நாட்களில அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணும்படியாய். பிரைஸ் தி லார்ட். அது 1ஆம் வார்த்தை வாசி. இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவளோடு அம்மோனியரும் அப்புறத்துள்ள மனுஷரோட யோசபாத்துக்கு விரோதமா யுத்தம் பண்ண வந்தார்கள். பெரும் கூட்டம், லட்ச ஜனங்கள் யுத்தம் பண்ண வாராங்க. யோசபாத் ராஜாக்கு விரோதமாய். ஆமென், ஸ்தோத்திரம். அந்த யூத ராஜாக்கு விரோதமா வரும் பொழுது அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய வல்லமை அவன் வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பதிவிருந்த எல்லா சத்துருக்கள் தலைகளையும் கர்த்தர் வெட்டி போட ஆரம்பித்தார். அவருடைய 17ஆம் வார்த்தையை வாசிப்போம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வார்த்தை வாசிங்களேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். யுத்தம் கர்த்தருடையது. அவர்தான் யுத்தம் பண்ணுவார். எப்பொழுது தேவனை அண்டிக் கொண்டு தேவனையே சார்ந்து தேவனை நம்பி செபிக்கிற ஒரு மனுஷனுடைய எல்லா காரியத்தும் அவர் தான் முழு பங்கா இருக்கிறார்.
யுத்தமானாலும் சரி, வறட்சியானாலும் சரி, போராட்டமானாலும் சரி, எல்லாம் அவர் பார்த்துக்கொள்ள அவருடையதாய் மாறுகிறது. ஒரு மனுஷன் தேவனுடைய சேரும் பொழுதெல்லாம் அவனுடையதெல்லாம் தேவனுடையதா மாறுது. தேவனுடையதெல்லாம் அந்த மனுஷனுடைய மாறுது. பிரைஸ் த லார்ட். கர்த்தர் சொல்லிட்டா, புறப்பட்டு போங்க, பயப்படாதீங்க. புறப்பட்டு போங்க, பயப்படாதீங்க. இந்த யுத்தம் கர்த்தருடையது. அதனுடைய 20ஆம் வார்த்தை வாசிங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதிகாலமே எழும்பி தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஜெபம் வலுக்க 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 தேவன் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கிறார். யோசபாத்து ஒன்னே ஒண்ணுதான், ஜெபிக்கத்தான் தெரியும். அவ்வளோ பெரிய இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருக்கு, யூதனுக்கு ராஜாவா இருக்கக்கூடிய அந்த ராஜா ஜெபிக்கிற மனுஷனா இருந்தான். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுடைய லைஃப் பாத்தீங்கன்னா டோட்டலாவே ஜெபிக்கிற மனுஷன். எப்பொழுது பார்த்தாலும் ஜெபிக்கிற மனுஷன். என்ன தேவையை பார்த்தாலும் ஜெபிக்கிற மனுஷன். நிறைய அனுபவங்கள் உண்டு அவனுக்கு. அவன் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பதிலை கொடுத்து கொண்டிருக்காரு. 22ஆம் வார்த்தையை வாசிங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். பாருங்க, ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட பொழுது சத்துருக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா எழும்பி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிட்டு செத்தானா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இவங்க போய் ஒண்ணுமே செய்யல, யுத்தமே பண்ணல. அவர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை கர்த்தர் உண்டு பண்ண, சத்துருக்குள்ள குழப்பத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவார். உங்களுக்கு விரோதமா எழும்பக்கூடிய பிரச்சனைக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவார். சத்துருக்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்கு விரோதமா எழும்புற கூட்டத்துக்குள்ள குழப்பத்தை, தடைகளுக்குள்ளே குழப்பத்தை, பிசாசுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணி உங்க வாழ்க்கையில இல்லாதபடிக்கு அழித்து போடுவார். ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதமா எழும்பி வெட்டுண்டு செத்து போனார்கள். யோசேபத்து ராஜாவும் ஜனங்களும் யுத்தமே பண்ணல. ஏன்னா கர்த்தருடைய யுத்தமானபடிதான் அவங்க யுத்தமே பண்ணல. உடைமைகளை கொள்ளையடித்த அந்த அந்த இடத்துக்கு பேர் தான், அப்படி 26ஆம் வார்த்தையில வாசிக்கிறோம், பெரக்கா என்று அந்த இடத்துக்கு பேர் உண்டாயிற்று. பெரக்கா என்று பேர் உண்டாயிற்று. அவன் கர்த்தர் யுத்தம் பண்ணி அவன் நன்மையானதை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தான். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய கரம் எப்பொழுது யோசேபத்தோடு இருந்தபடினாலே அவன் எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் செவி சாய்த்து கொண்டே இருந்தார். பிரியமானவர்களே, ஜெபிப்போம், ஜெபிப்போம். சத்துருக்கள் பெருக 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 பந்தியும் பெருக ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. சத்துருக்கள் பெருகும் பொழுது பந்தி பெருகும். தடைகள் பெருகும் பொழுது ஆசீர்வாதம் பெருகும். ஆமென். போராட்டம் பெருகும் பொழுது நல் வழிகளும் கர்த்தர் திறப்பார். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 45:2 வாசிக்கிறான், நான் உனக்கு முன்பாக போய் கோணலான வழிகளை செவை பண்ணுவேன். ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சமூகம் முன்னாடி போகும், கர்த்தருடைய வார்த்தை முன்னாடி போகும், கர்த்தருடைய மகிமை முன்னாடி போகும். கோணலான மாறுபாடுள்ள எல்லா காரியம் கர்த்தர் நேராக்குவார், சீராக்குவார். ஆமென். அற்புதங்கள்லாம் நடக்கும். நம்ம விசுவாசத்தை ஜெபிக்க ஆரம்பிப்போம். நாம ஜெபிக்கணும்னு சொல்லித்தான் எல்லாமே எழும்பி வருது. நாம துதிக்கணும் சொல்லித்தான் எழும்பி வருது. நாம் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லித்தான் எல்லாம் எழும்பி வருது. நாம நினைக்கிறோம் அது எழும்பி வந்தபடியே சோர்ந்து போகிறோம். அல்ல, இது சாத்தானுடைய ட்ரிக். அது வேற ஒண்ணும் இல்ல. எழும்ப ஆரம்பிக்கும் போது ஜெபிக்க ஆரம்பிச்சா அந்த எழும்பி வர்ற எல்லாமே உங்களுக்காக தரைமட்டமாக்கி விடுவார் கர்த்தர். எல்லா வேதத்துல ஆதியாமம் முதல் வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் எல்லாம் ஜெபிக்கிற காரியங்களை தான் குறித்து வாசிக்கிறோம். எல்லா இடத்திலும் பாத்தீங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். ஜெபிக்க 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 கால சூழ்நிலைகளை மாற்றுகிறார். மனிதனுடைய இருதயத்தை, ராஜாக்கள் இருதயத்தை தெற்கத்தி வெள்ளங்களை போல திருப்பி விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தை வாசித்து முடிப்போம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வார்த்தையை வாசித்து முடிப்போம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். பிரைஸ் தி லார்ட். ஆசா ராஜா, அபியாவுடைய மகன் ஆசா ராஜா. அவன் தேவனுக்காக நிறைய காரியங்களை செய்தவன். பலிபீடங்களை இடித்தவன், தோப்புகளை வெட்டி வீழ்த்தவன், விக்கிரகத்தனை உடைச்சவன். அவன் தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை நடக்கிறவன். தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை சுவிசேஷம் அறிவித்து தேசங்களுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணின ஆமேன் ஆமேன் ஆசா ராஜாவுடைய ஜெபம்.
அவனுக்கு உரமா கூட்டம் கூட்டின பொழுது அவன் ஜெபிக்கிறான். பலம் உள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் யாருக்கு உதவி செய்வது? பாருங்க, நல்ல வார்த்தை பாருங்க. பலம் உள்ளவனுக்கும் பலனற்றவனுக்கும் தேவன் தான் உதவி செய்யறான். பலம் உள்ளவனால் ஒண்ணும் செய்ய முடியாதான். எனக்கு அது இருக்கு இது இருக்குன்னு சொல்ல ராஜாவுக்கு போனோம். தேவன் பலம் கொடுத்தா தான் உண்டான். பலம் உள்ளவனுக்கும் பலமற்றவனுக்கும் ஆமீன் உதவி செய்வது நமக்கு லேசான காரியம். பலம் உள்ளவனுக்கும் சரி உதவி தேவன் தான் செய்யணும். ராஜாவானாலும் சரி, எப்பேற்பட்டவனும் சரி, அவனுக்கு பலம் கொடுக்கறதே கர்த்தர் தான். பலவீனனா நமக்கும் பலம் கொடுக்கிறது கர்த்தர் தானா. ஆமீன். அதான் ஆமீன். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுது, பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். தேவனுக்கு லேசான காரியம் உதவி செய்வது. பலன் உள்ளவனுக்கும் சரி, பலனற்றவனுக்கும் சரி, உதவி செய்வது அவர்தான். அதனால பலமுள்ளவனை பார்த்து நம்ம பலவீனப்பட வேண்டாம். பலமுள்ள பெரிய பெரிய தடைகள், போராட்டங்கள் யார் வந்தாலும் சரி, அதுக்கு பலம் கொடுக்கிற கர்த்தர் தான். பலம் நமக்கு தான் கொடுப்பாரு. பிரைஸ் எல்லாம் அது லேசான காரியம். நமக்கு தேவன் உதவி செய்வது லேசான காரியம். பிரைஸ் எல்லாம் லேசான காரியத்துக்காக தான் ஜெபிக்க வைக்கிறார். அன்றைக்கு மோசே ஜெபித்த பொழுது, கைகளை உயர்த்தி ஜெபித்த பொழுது, அவன் யோசுவா அவன் யுத்தத்துல ஜெயம் கொண்டு அவன் ஸ்தோத்திரம் சத்துருக்களை அவன் அழித்து போட்டான் வேதத்துல வாசிக்கிறோம். மோசையோட கைகள் தளர்ந்த பொழுது அவன் யோசுவா தோற்று போனானா. பிரைஸ்தலா ஜெபம் ஏறெடுக்க தேவ வல்லமை வெளிப்படும். அன்றைக்கு மோசே ஜெபித்த பொழுதுதான் தேவ வல்லமை வெளிப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். பிரைஸ்தலா நம்ம வாழ்க்கை அதனால வச்சுக்கொள்வோம். கர்த்தர் நம் பட்சம் இருக்கிறபடினாலே கொடுத்த வாக்குதத்தின்படியாக ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமமுக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் உம்மை ஆதரிப்பாராக. ஆமென். கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்க பழகுகிறோம். ஜெபத்துடைய சுபாவம், ஜெபத்துடைய ஆவி எங்களுக்கு தந்து பலப்படுத்துங்க. கர்த்தா, பிரச்சனை போராட்டத்தை பார்த்து ஜெபிக்க மாட்டோம். ஜெபித்து விட்டு பிரச்சனை போராட்டத்தை பார்த்து நாங்கள் பேச ஆரம்பிப்போம். காரணம், எங்கள் ஜெபம் உன்னதத்திலிருந்து கேட்கப்படுது. பிரச்சனை எல்லாம் பூமியில் தான் உருவாகுது. வல்லமையோ வானத்தில் இறங்கி வருது. நாங்கள் நடுவாக நிற்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். நீ ஜெபத்தை கேட்கிறது எல்லா சூழ்நிலையும், எந்த இருதயமானாலும், எப்பேற்பட்ட இருதயமானாலும் சரி, அதை கரைந்து போக பண்ற, திருப்பி விடுகிற வல்லமை கர்த்தாவே எங்க ஜெபத்துக்கு உண்டு. நாங்க என்ன ஜெபிக்கிறோமோ அதுபடி கர்த்தர் செய்கிறது. அப்படி செய்வதற்கா ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தாவே, குடி வந்த சபையை யாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஜெப ஆவி, ஜெப அக்கினி, ஜெப சுபாவம், ஜெப மகிமை வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன். தெய்வ பிரசன்னம் உங்க வாழ்க்கையை மூடும்படியா ஜெபிக்கிறேன். பெரிய பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. அற்புதம் அதிசயமா நடத்துங்க. நன்மை உண்டாகட்டும். வாழ்க்கையில் நிறைய காரியங்களை இந்த வர நாட்கள்ல கர்த்தாவை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்க தேவன் கிருபை செய்வீராக. மகிமையின் கரத்துல போடு. ஒவ்வொருவரையும் ஆசை செய்யற வேலையில நன்மை உண்டாகட்டும். குடும்பத்துல நன்மை, போக்குவரத்து நன்மை உண்டாகட்டும். தகப்பனே, கர்த்தாவே, இந்த மாதம் முழுவதும் ஜெபித்தோம் கர்த்தா, அற்புதம் செஞ்சா எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில, கணவன் வாழ்க்கை, மனைவி வாழ்க்கையில, எங்க ஊழியத்துல, எங்க சபையில, எங்க ஜனத்துல, எங்க வேலை ஸ்தலத்துல எல்லா இடம் கர்த்தா அற்புதம் செய்யற காண இந்த மே மாசம் எல்லாமே கர்த்தாவே, அவன் கர்த்தா மந்த் ஆஃப் கர்த்தா பிரேயர், கர்த்தா ஜெபத்தினுடைய மாதம். அதனால அற்புதங்களை அநேகம் கர்த்தாவை காண செய்வீராக. ஆமென். கர்த்தாவே ஸ்தோத்திரம். அலசி கொண்டிருக்க வலைகள்லாம், மீன்பிடிக்கிற வலைகளை மாற பண்ண கர்த்தர் கிருபை செய்வீராக. பெரிய பெரிய காரியங்களை காண பண்ணுங்க. அற்புதம் நடந்த கிருபைக்குள்ள வரங்க. சகல துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்தும். இந்த மாதம் கர்த்தாவே, திருமண நாளை கொண்டாடுகிற, பிறந்த நாளை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆஸ்வதித்து பலப்படுத்துவீராக. கிருபையின் கரத்துல போட்டிருக்கோம். சகல துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்தும். மீட்பு ரட்சகருமா இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்ல, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமானாரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.